வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அபினியா. ஸோ பைல்ஸ்னால் என்ன, பைல்ஸோட காரணம் என்ன, எதனாலலாம் வருது, என்னென்னலாம் அறிகுறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பைல்ஸ் வந்தவங்க என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ இனிஷியலாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆகுது வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கணும். தேவையான அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை. ஸோ தேவையான அளவு வாட்டர் வந்து எடுத்துக்கணும். இது போக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பனானாவாக இருக்கட்டும், பப்பாயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இது போக வந்து நம்மளை ஒரு பாத்ரூமில் வந்து அதிக நேரம் ஒரு ப்ரொலாங்டாக வந்து உட்காரக்கூடாது. ஒரு ½ ஹவருக்கு மேலே எல்லோரும் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொலாங்டு சிட்டிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, ரெக்டல் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதனால கூட நம்மளுக்கு ஹெமராய்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தவிர்த்துக்கிறணும். இது போக பெயினாக இருக்குது அப்படின்னா, வார்ம் வாட்டரில் 6 பாத் வந்து எடுப்பாங்க. ஒரு டப்பில் வந்து வெதுவெதுப்பான தண்ணியை போட்டு அதில் உட்காந்து எழுந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு 2 to 3 முறை உட்காந்து எழுந்திரிக்கலாம். இதை வந்து 6 பாத் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் வந்து நம்ம செய்யலாம். இந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது பைல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து சரியாகும். சர்ஜரி அப்படிங்கிறதுக்கு போக தேவையில்லை. இது மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அபீஸ் ஹோமியோ கிளினிக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.